வணக்கம் நேர்களே. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு 23/4/2026 ஓட்டுப்பதிவு நாள். அதனால தமிழகத்துல 234 தொகுதியிலும் ஓட்டுப்பதிவு சிறப்பாக நடந்து முடிந்துள்ளது. இது இன்னைக்கு காலையில 7 மணிக்குல இருந்து ஓட்டு போட ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மக்கள் விறுவிறுப்பாக ஓட்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல எல்லா தொகுதியிலுமே சிறப்பான வாக்குப்பதிவு நடந்திருக்கு. 89-90% கரெக்டா வாக்குப்பதிவு நடந்திருக்கு. இது 2021 தேர்தலை ஒப்பிடும் போது மிகப்பெரிய ஒரு ஓட்டு வித்தியாசம். ஏன்னா 5,73,00,000 பேர்ல 4,60,00,000 பேர் ஓட்டு போட்டாங்க. 1 கோடி பேர் மட்டும் வாக்கு செலுத்தல. போன தேர்தல் ஒப்பிடும் போது இந்த தேர்தல் மிக மிக பிரம்மாண்டமான ஓட்டுப்பதிவு. இதுல என்ன ஒரு தெரியுதுன்னா, 2021 தேர்தல் ஒப்பிடும் போது 2026 தேர்தல் மக்கள் அதிகமாக வாக்கு செலுத்திருக்காங்க. வாக்கு கூட அதிகமாக இன்ட்ரெஸ்ட் செலுத்திருக்காங்க. இதன் மூலியமாக இளைஞர்கள் ஓட்டு அதிகமாயிருக்கு. அதாவது முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் மிக அதிகமாக உருவாகிருக்காங்க. எல்லாருமே அவங்களுக்குள்ள ஒரு குடும்பமா ஓட்டு போடுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள் சேர்ந்து ஒரு 10 பேர்னா 10 பேர் சேர்ந்து அவங்களோட பேசி யாருக்கு ஓட்டு போடுவோம் என்ற ஒரு தீர்மானித்து ஓட்டு போட மாதிரி களம் உருவாயிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, மக்கள் மாற்றத்தை அதிகமாக விருப்பமாகியுள்ளனர் அப்படின்றத தெளிவா தெரிஞ்சிருக்கு. மே 4 ரிசல்ட் அன்னைக்கு நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிடும். கள நிலவரம், யார் ஜெயிச்சா, யாரு நான்முனை போட்டியில எல்லாமே டீட்டெயில் தெரிஞ்சிடும். அதே மாதிரி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த தேர்தலில் கேரளாவிலையும் புதுச்சேரிலையும் அதிகமான வாக்கு இதாச்சு, ஓட்டு பதிவாச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நடந்த மேற்கு வங்கம் தமிழக தேர்தலையும் 90% வாக்கு அதிகமாக போலாயிருக்கு. அதனால மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, மக்கள் இப்ப தமிழகத்துல 4முனை போட்டினால 4 பேர்த்துக்குமே ஓரளவுக்கு ஓட்டு அதிகமா ஷேர் ஆயிருக்கும். ஓரளவுக்கு அதாவது ஓட்டு ஷேர் ஆயிருக்கனால வெற்றி தோல்வி ரொம்ப இழுபறியா தான் இருக்கும். யாரு ஒரு தொகுதியில யாரு உறுதியா ஜெயிப்பான்னு சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரிஸ்டா இருக்கும். அதனால மே 4 வாக்கு எண்ணிக்கையின் போது ரிசல்ட் தெளிவா தெரிஞ்சிடும். அப்படி ஜெயிக்கிறவங்க வந்தாலும் ஓட்டு அதாவது அதிகமாக இது இருக்காது, இது வித்தியாசம் வராது. நல்லா சின்ன சின்ன விஷயம் டிஃபரெண்ட்லாம் வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க. அதனால மே 4 ரிசல்ட்டை பார்த்தோம். அன்னைக்கு தமிழகத்தின் முதலமைச்சர் யாருன்னு தெரிஞ்சிடும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மக்களே. மே 4 ரிசல்ட் அன்னைக்கு சந்திப்போம் மக்களே. வணக்கம், நன்றி மக்களே.